அப்கமிங் கார்பரேஷனா மாற போற ஒரு லொக்காலிட்டி சென்னையில. இந்த லொக்காலிட்டில வந்து பாத்தீங்கன்னா வில்லா பிளாட் அவைலபிள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வில்லா வாங்கினா எனக்கு வந்து சம்திங் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. மேபி கோல்டு கொடுக்குறாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இங்க ப்ரோமோட் பண்றோம். சோ இந்த ப்ராப்பர்ட்டில வந்து பாத்தீங்கன்னா இதுவரையிலும் மார்க்கெட்ல இல்லாத புது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ என்ன மாதிரி இந்த பிளாட் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ சென்னை நியூ எமர்ஜிங் மார்க்கெட் அப்கமிங் கார்பரேஷனா மாற போற ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா இது என்ன ப்ராப்பர்ட்டி, யார் டெவலப் பண்றா, என்ன காஸ்ட், சோ உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ அன்பான வியூவர்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பாப்பீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டான ப்ராடக்ட், டிஃபரெண்டான ப்ராஜெக்ட் சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். சோ நீங்களும் ஒரு நாள் ஒரு ஹோம் பையரா மாறுவீங்க. சோ கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ நான் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வாசலில் நின்றுட்டு இருக்கேன். ஸோ வெல்கம் டு மாடர்ன் லிவிங் ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டோட இந்த ப்ராடக்ட் இருக்கு. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு பை ஆக்டா. ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து டாக்லா. ஸோ ஆக்டானா 8ன்னு சொல்லுவோம். ஸோ கம்பெனியில் 8ன்ற நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை வச்சிருக்காங்க, ஆக்டா. ப்ராஜெக்ட் நேம் வந்து டாக்லா. டாக்லானா நத்திங் பட் டாக்டர்ஸ் அவென்யூ பேரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.52 ஏக்கர். படப்பை பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி நமக்கு வந்து ஒரு ரோடு வருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ அந்த ரோட்ல வந்தீங்கன்னா ஹார்ட்லி 900 மீட்டர்ல இருக்கு. இந்த ரோடு பேர் வந்து புஷ்பகிரி ரோடுன்னு பேரு. ஸோ இந்த ரோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பெஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பிளாட் வாங்குற அத்தனை பேருக்குமே இந்த கிளப் மெம்பர்ஷிப் ஃப்ரீங்க. ஸோ அதுதான் இங்க இருக்க எக்ஸைட்டிங் கான்செப்ட். இங்க பிளாட் வாங்குற அத்தனை பேருக்கும் பிளாட் ஸ்டார்டட் பை 600ல இருந்து அப் டு 4000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பிளாட் சைஸஸ் அவைலபிள்ங்க. ஸோ இந்த பிளாட் நீங்க வாங்குவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 12 lakhs வர்த் இருக்கக்கூடிய கிளப் மெம்பர்ஷிப் லைஃப் டைம் ஃப்ரீயா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு சொல்றேன். இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரோமோட் பண்றது நம்ம கம்பெனி சென்னை ஹோம்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரோமோட் பண்ணுது. ஸோ கண்டிப்பா நீங்க பிரைஸ் பேசினா எங்கிட்ட தான் பேசணும். இந்த ரெசார்ட்டோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே லைவா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ரெசார்ட் ப்ராடக்ட் கொடுக்குறேன், ரெசார்ட் வில்லா பிளாட் சேல் பண்றேன்னு. இங்க வந்து பொய் இல்லைங்க, உண்மை. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெசார்ட் இருக்கு. ரெசார்ட்ல வந்து எல்லா அம்யூனிட்டிஸும் லைவா இருக்கு. The day one you are purchasing the resort, you can start using the amenities. எல்லா அம்யூனிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. வாங்க உள்ள போயிடலாம். ஸோ நம்ம போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பக்கி இருக்கு, பேட்டரி காரிங் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வருவீங்கன்னா ஸோ இது எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிள். ஸோ வாங்க அந்த பேட்டரி கார்ல போயிட்டு ரெசார்ட் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். ரெசார்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 13 ஏக்கருங்க. இந்த 13 ஏக்கர்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். கூடவே பிளாட்டையும் பார்த்துடலாம். ரெசார்ட் பக்கத்திலே வந்து பிளாட். ஸோ ரெண்டுமே அட்ஜஸ்ட் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க பிளாட் வாங்குற அத்தனை பேருக்கும் இந்த ரெசார்ட்டோட லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃப்ரீயா கிடைக்குது. வாங்க நம்ம ரெசார்ட் சுத்தி பார்க்க போகலாம். அதே மாதிரி பிளாட்டையும் பார்த்துடலாம். ஸோ இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஸோ ஆர்ச் முன்னாடி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இங்க ஒரு ரெசார்ட்டோட என்ட்ரி இருக்கு. ஸோ நமக்கு வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த டோக்லாவுடைய லே அவுட் நம்ம வச்சிருக்கோம். டோக்லா வில்லா பிளாட்டுங்க. இந்த பிளாட்டோட லே அவுட் வந்து இங்க வச்சிருக்கோம். இது 5.5 ஏக்கர் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல நம்ம பார்த்துலாம் 33 ஃபீட் இருக்கு, 23 ஃபீட் இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஷாப்பு, அப்புறம் இபிக்கு இடம் விட்டுருக்காங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இடம் விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஓவரால் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா 1,48,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ வாங்க வேற என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்த்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ரெசார்ட். ஸோ நீங்கள் எங்கேருந்து கூகுள் பண்ணிங்கனாலும் இந்த செலிபிரிட்டி ரெசார்ட் நம்மளால பார்க்க முடியும். நம்ம பார்க்குறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ரெசார்ட்டுடைய கார் பார்க்கிங். சஃபிஷியன்டான கார் பார்க் வந்து நமக்கு அவைலபிள். ஆஸ் வெல் என்னோட லெஃப்ட் சைட் 2 வீலர் பார்க்கிங் இங்கே இருக்கு. ஹியூஜ் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் அவைலபிள். இது பியூட்டிஃபுல் லான் பாருங்களேன், எவ்வளோ பெரிய லான் இருக்கு. கூடவே வந்து ஹியூஜ் ட்ரீஸ் வச்சிருக்காங்க, நிறைய ட்ரீஸ் வச்சிருக்காங்க. கோகோனட் கார்டன்ல ஃபுல்லாவே குடில் வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா பாருங்களேன், இந்த ரெசார்ட் ஃபுல்லாவே ட்ரீஸ் இருக்கு பாருங்களேன். சென்னையில இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேசிவான லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கு. அகைன் இந்த ட்ரீஸ் எல்லாமே இங்க வந்து பண்ணிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்வென்ஷன் சென்டரோட என்ட்ரியில இருக்கிறோம். இது பாருங்க எவ்வளவு பெரிய கன்வென்ஷன் சென்டர் பாருங்க. ஸோ இது முன்னாடி வந்து நம்ம பார்ட்டி பண்றதா இருந்தால் கன்வென்ஷன் சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளவே வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஹால் இருக்கு, அண்ட் தென் பேங்கட் ஹால் இருக்கு. அது இல்லாமல் இந்த லான் இருக்கு. நீங்கள் லானில் வெளில கூட வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி வந்து ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் லோட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் வந்து இப்போ செம்மரம் கூட இருக்குங்க. இங்கே இருக்க ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மரம் நிறைய வச்சிருக்காங்க பாருங்களேன். இங்கே ஒரு செம்மரம், பெரிய மரம் இருக்கு பாருங்க. இந்த செம்மரம் வந்து நம்ம வைக்கலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பட் ஆனால் வச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், நாங்கள் வந்து எங்கள் இடத்துல இவ்வளோ செம்மரம் வச்சு வளர்க்குறோம் அப்படின்றத நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது. நீங்கள் அதை வச்சு வளர்த்து
கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அந்த கன்வென்ஷன் சென்டரோட என்ட்ரியில் இருக்கேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 பேக்ஸ் உட்கார மாதிரி ஒரு கன்வென்ஷன் சென்டர், 1000 பேக்ஸ் சீட்டு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷன் சென்டர். ஸோ இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. என்ன சர்ப்ரைஸ் அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே பிளாட் வாங்குறீங்க இல்லையா, பிளாட் வாங்குற அத்தனை பேரும் நாங்கள் இங்கே மெம்பர் ஆகிறோம்னு சொல்கிறோம். இங்கே நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா இந்த கன்வென்ஷன் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் டே எக்ஸ்பென்ஸ் 12 lakhs சார்ஜ் பண்ணுறோம் பர் ஈவெண்ட் பர் டேக்கு. நீங்கள் இங்கே பிளாட் வாங்கி மெம்பர் ஆகிட்டீங்க, இல்லை நீங்கள் மெம்பர் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அவைலபிளுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs தான் மெம்பருக்கு இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க கன்வென்ஷன் சென்டருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் த ஹால்ங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் சென்டரில் என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வந்து பேங்கட் ஹால் இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது, வாட் எவர் ரெஸ்ட் ரூம்ஸ் வாட் எவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 star ரேஞ்சில் வந்து எல்லாமே அவைலபிளுங்க. பெரிய இண்டஸ்ட்ரி கிச்சன் அவைலபிள். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஃபுட் சொன்னாலும் இங்கே குக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் அது எல்லாமே இங்கேவே எல்லாமே அவைலபிள். ரெஸ்டாரண்ட் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் என்ன ஃபுட் கேட்குறீங்களோ ஈவன் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன் வாட் எவர் இட் இஸ் எல்லாமே இங்கே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷன் சென்டர் இங்கே லைவாக இருக்குது. ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 ஈவெண்ட் இங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய கன்வென்ஷன் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய டர்ஃப் இருக்குங்க. இன்னைக்கெல்லாம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்ஃப் கல்ச்சர், டர்ஃப்ல வந்து கேம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறது வந்து இன்னைக்கு ரொம்ப பேஷனாக மாறிடுச்சு. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மக்களுடைய டே டு டே லைஃப்பில் இது மிங்கிளாக இருக்குது டர்ஃப் கோர்ட் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து மல்டிபிள்ஸ் டர்ஃப் கோர்ட் ஒன்று இருக்குது. அதுவும் பெருசுங்க, சின்னதெல்லாம் கிடையாது, நல்ல பெரிய டர்ஃப் கோர்ட்டு. ஸோ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுட்பால், மினி ஃபுட்பாலோ இல்லை மினி கிரிக்கெட்டோ இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து பேட்மிண்டனு, டென்னிஸு என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே இங்கே பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபுல்லாக குடிலுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேபி வந்து ஒரு மேசிவான ஒரு மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷனு, ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த குடில் செட்டப்பு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நமக்கு வந்து கேரளா டைப்பில் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறமான்னு ஒரு சந்தேகப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடில் அகைன் இந்த கோகனட் ட்ரீஸ் எல்லா ட்ரீஸுமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. ஃபுல்லாக பாத்வே போட்டிருக்காங்க, இது பூரா பாத்வே போட்டிருக்காங்க. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே அத்தனை கேம்ஸுமே எல்லாமே மெம்பராக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெம்பர் ஆகிறது எப்படி? இங்கே இருக்கிற பிளாட்டை வாங்கினா இங்கே மெம்பர் ஆகிடலாம். பெரிய பிக் க்ரௌடு நீங்கள் வந்து இங்கே வருவீங்க, ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டை, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப நிசப்தமாக அமைதியாக சூப்பராக இருக்குது, நேச்சரோட மிங்கிளாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டோட ஸ்பேஸ். உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா 13.5 ஏக்கருங்க, ஒரு மேசிவான ஸ்பேஸு. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பக்கம் ரூம்ஸ் இருக்குது, அங்கேயும் போயிடலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு காட்டேஜ் கிட்டத்தட்ட 25 காட்டேஜ் அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து மெம்பர் ஆனால் காட்டேஜ் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு வீக்கில் வந்து மண்டே டு சாட்டர்டே வரலையும் இல்லை மண்டே டு ஃப்ரைடே வரலையும் ஹெக்டிக் ப்ரெஷரில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஸோ எனக்கு ஒரு அவுட் வேணும், ஒரு ரிலாக்ஸ் வேணும், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ரேஷன் ஏரியா வேணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இது சூப்பரான ரெக்ரேஷன் பிளேஸ் மொஹல் லான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ் டோரில் பார்ட்டி பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த லானை தனியாக காமிச்சிருக்காங்க, சுற்றி லைட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கார்பரேட் ஈவெண்ட்லாம் வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பஃபே வச்சுக்கலாம், பார்பிக்யூ வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏரியாவில் நம்ம வந்து ஒரு பார்ட்டி பண்ணுறோம், லானில் பண்ணணும்னா இது பண்ணலாங்க. நைட்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர்லாம் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்கன்னா ஸோ அதுக்குண்டான ஸ்பேஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸ்விமிங் பூலோட என்ட்ரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக வச்சிருக்காங்க ஸ்விமிங் பூல். ஸோ பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியாது, இங்கே யாராவது நம்ம குளிக்கிறோம், மேபி ஃபேமிலி பர்சன்ஸ் வந்து குளிக்கிறோம்னா வெளியே தெரியாது, அந்த மாதிரி வந்து செக்யூர்டாக வச்சிருக்காங்க. லாக்குமே இருக்குது இதுக்கு, கேட் அண்ட் லாக்கு. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இங்கே செல்ஃபோன் நாட் அவைலபிள், செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, அண்ட் தென் டைமிங்கும் போட்டிருக்காங்க. பார்க்க வந்த ஸ்விமிங் பூல் ஸோ ரெசார்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும், ஒரு மேசிவான ஸ்விமிங் பூல் இது, நல்ல சைஸ் இருக்குது. அகைன் ஸ்விமிங் பூலில் சுற்றியுமே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஓடி ஆடி விளையாடலாம், நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அங்கங்கே ஸ்டோன் பெஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி 15-20 அடி வரலையும் உங்களுக்கு வந்து சுற்றி மரம் வளர்த்துருக்காங்க, காம்பவுண்ட் வச்சுருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கூட வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லா செக்யூரிட்டியாகவும் இந்த இடம் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்து இந்த பிளாட்டை பார்க்க வருவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் டைமோட வாங்க. ஸோ நீங்கள் பிளாட் பார்க்க வரீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெளிச்சத்தோடு வாங்க, நேரத்தோடு வாங்க. ஸோ வந்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 1/2 hour நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஈவன் ஒரு நாள் டைம் எடுத்து கூட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியுங்க. ஸோ இங்கே வந்து பே பண்ணி ஸ்டே பண்ணலாம். ஸோ அது எல்லாமே இருக்குது. அவுட் சைடர்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இங்கே பே பண்ணி ஸ்டே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க நம்ம காட்டேஜ் பார்க்க போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ரெசார்ட்டோடைய காட்டேஜ் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து 25 காட்டேஜ் அவைலபிளுங்க. பிளாட் நம்ம வாங்குறதுனால நம்ம செலிபிரிட்டி கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆகிடலாம். ஸோ மெம்பர் ஆகிட்டு
ஆகிட்டா இந்த காட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ண முடியும். மெம்பர் ஆகிறனால ஸ்டே பண்ணலாங்க. பட் இதுங்க நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா தெர் இஸ் அ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். மெம்பர் டேரிஃப்னு ஒன்று இருக்குது. த்ரூ தட் மெம்பர் டேரிஃப் யூ கேன் யூட்டிலைஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அம்யூனிட்டிஸாக நமக்கு வந்து பார்த்தா ப்ரிவிலேஜாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பில் பண்ணி வச்சுருக்காங்க. பேன் இண்டியா லெவலில் எல்லா மேஜர் சிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளப்போட அஃபிலியேட்டட் கிளப்ஸ் வந்து அவைலபிளுங்க. ஸோ நீங்கள் எங்கே போனீங்கனாலும் மெம்பர் டேரிஃபில் யூ கேன் யூட்டிலைஸ் இந்த கிளப்போட ஃபெசிலிட்டிஸ். எல்லா இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணலாம். எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூட்டிலைஸ். ஸோ இந்த கிளப் மெம்பர்ஷிப் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹியூஜாக வந்து நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து குறைக்கும். ஸோ வி கேன் என்ஜாய். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டோட அம்யூனிட்டிஸ், ரெசார்ட் என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ரெசார்ட்டுக்குள்ளே வந்து வில்லா பிளாட் அவைலபிள். டோக்லா சைட்டு, அதோட எக்ஸ்க்ளூசிவான ஆர்ச் சைட்டு நீங்கள் பார்க்கலாம். டோக்லான் இருக்குது. டோக்லா நத்திங் பட் இட் இஸ் அ டாக்டர்ஸ் அவென்யூ. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான ரோடு இருக்குது. ஸோ இந்த ரோடு வழியாக தான் நம்ம போகிறோம். ஸோ வாங்க போயிடலாம். உள்ளே போனால் 5 ஏக்கர் பிளாட் அவைலபிள், 130 பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்குது, கார்னர் இருக்குது, நார்த் இருக்குது, எல்லாமே அவைலபிள். வாங்க உள்ள போயிடலாம். எக்ஸ்க்ளூசிவான ஆர்ச் வழியாக நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ 2 பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஸ்டோன் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தார் ரோடு போட்டிருக்கு. 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து சென்னையில் தான் இருக்கிறமான்ற ஒரு ஃபீல் இல்லாத மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ இதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லா பிளாட் போகிற வழி இது. ஸோ போகலாம், அப்படியே போய் பார்த்துடலாம். நீங்கள் வந்தாலும் இந்த பக்கி அவைலபிளுங்க. நம்ம வந்து இந்த பிளாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5.52 சென்ட்டுங்க. 5 ஏக்கர் 52 சென்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 130 பிளாட் அவைலபிளுங்க. ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு போட்டாச்சு, ஸ்ட்ரீட் போர்டு எல்லாமே வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லி காம்பவுண்டுங்க, கேட்டட் கம்யூனிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் லைட் நம்ம எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்கோம். சோலார் லைட் போட்டிருக்கோம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்டுக்குமே தனியாக வந்து ஒரு நேம் போர்டு வச்சுருக்கோம். அந்த பிளாட்டோட நம்பரு ப்ளஸ் வாங்குறவங்க பேர் அங்கே வந்துருங்க. வாங்க நம்ம வந்து பேர் எல்லாருடைய பேரும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல நல்ல ப்ரீஸோட நிறைய ட்ரீஸோட அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் அம்யூனிட்டிஸோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வில்லா வேணும்னு கேட்பீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப லக்ஸுரியாக லாவிஷாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, பில்டப் வந்து க்ளோஸ் டு 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. ஸோ உங்களுக்கு லேண்டு மட்டுமே க்ளோஸ் டு ஒரு 2 CR வந்துருங்க. லேண்டோட காஸ்ட் மட்டும் 2 CR வந்துடும். வில்லாவோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 lakhs. ஸோ ரெண்டும் சேர்த்திங்கன்னா 2.85 ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வருங்க. ஸோ நீங்கள் நேரில் வருவீங்கன்னா இது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 3 bedroom 3 toilet அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியா ரூம் இருக்குது. ஸோ பெரிய மீடியா ரூம் இருக்குது. ஸோ இண்டிபெண்டன்ட் வில்லா, போர் தனியாக போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பு, செப்டி டேங்க் எல்லாமே தனியாக பண்ணியிருக்கோம். சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கோம், சுற்றி ஸ்பேஸ் இருக்குது. வில்லாவோட ஆப்போசிட்டில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்கேப் பண்ணுறோம். ஃபுல்லாக கொரியன் கிராஸ் போட்டு ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப் பண்ணுறோம். உங்களுக்கு கார் பார்க்கிங் இங்கே எத்தனை வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ கார் பார்க் கேட்குறீங்களோ அத்தனை கார் பார்க்கிங் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் இது. இது வந்து இந்த லே அவுட்டில் ஃபஸ்ட் இருக்கிற ஒரு வில்லாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட வில்லா காஸ்ட் இப்போவே சொல்கிறேன், 1.2 CR அந்த வில்லாவோட காஸ்ட்டு. பில்டப் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. ஸோ பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1800, 3 bedroom 3 toilet. ரொம்ப லாவிஷாக வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெம்பரரி ஸ்டைலில் வந்து அந்த வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ மேபி கமிங் வீக்கில் அதை ஆரம்பிச்சிருவோம். வித்தின் ஒரு 6 to 8 months we will hand over the key. அதே மாதிரி இந்த பிளாட்டில் ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் எங்களோட ஆடுமே வந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 59 lakhs வில்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே யாரெல்லாம் வில்லா வேணும்னு கேட்குறீங்களோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய டெவலப்பர்ஸ் வில்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1.5 CR, 1.8 CR, ஈவன் 2 CR வரலையுமே வந்து சேல் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மிட் செக்மெண்ட் கான்செப்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட், 700 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி லேண்ட் ஏரியாவில் க்ளோஸ் டு 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப்போட நம்ம வந்து ஒரு 59 lakhs ஆல் இன்க்ளூசிவ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 59 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லா கொடுத்துடலாம். 3 bedroom உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லா கன்ஸ்ட்ரக்ட் ஆயிரும். ஸோ சைஸ் வந்து அப்ராக்சிமேட் 1200+ உங்களுக்கு வந்து சைஸ் இருக்கும். அகைன் கார் பார்க்குமே வந்துடும், தனி காம்பவுண்ட், இண்டிபெண்ட்டுங்க. ஸோ இது இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம பிளாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்டில் இருக்கிறோம். ஸோ இந்த பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 33 feet ரோடுங்க. ஸோ இவங்க நீங்கள் கேட்பீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கும்போது நிறைய இடத்துல நமக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா கார்னர்ஸ் அவைலபிளாக இருக்காது, நார்த் அவைலபிளாக இருக்காது, ஈஸ்ட் அவைலபிளாக இருக்காது. நம்ம போகும்போது அதெல்லாம் வித்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட் இப்போ தான் லான்ச் பண்ணுறோம், நம்ம தான் லான்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டை சேலும் பண்ணுறோம். இது சென்னை ஹோம்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் ப்ரைஸ் பேசணும் நம்மகிட்ட தான் வரணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,999. இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 60 daysங்க.
அப் டு 6 டேஸ்க்கு 3,999 ப்ளஸ் உங்களுக்கு இந்த 12 lakhs பெனிஃபிட்டுமே யாரெல்லாம் பிளாட் வாங்குறோம் அத்தனை பேருக்குமே இந்த 12 lakhs பெனிஃபிட்டும் கொடுத்துட்றோம். ஸோ 3,999 வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸுங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்சி கூட இருக்குது, கார்னருக்குலாம் பிஎல்சி உண்டு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு சொன்னால் பிளாட் வாங்குற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஸோ வாங்க சுற்றி பார்த்துடலாம். வாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரேபியன் டென்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த அரேபியன் டென்ட் இங்கே வந்து மேபி பிளாட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இங்கே போட்டிருக்கோம். ப்ளஸ் கூட வந்து லே அவுட் பிளான் வச்சிருக்கிறோம், அகைன் ரூட் மேப்பும் வச்சிருக்கிறோம். நார்மலாக ஒரு பிளாட் என்னெல்லாம் கொடுப்பாங்க, அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் கொடுப்பாங்க, ஸ்ட்ரீட் போர்டு கொடுப்பாங்க, ஸோ பிளாட் நம்பரிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாக் டாப் ரோடு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒரு இங்கே ஒரு வழி தெரிஞ்சுப்பாங்க, இது வந்து ரெசார்ட்டுக்கு போகிற வழி. ஸோ உங்களுக்கு அந்த வழி இங்கே வந்து காமிக்கிறேன். இந்த வழியாக நீங்கள் ரெசார்ட்டுக்கு போகலாம் வரலாம். ஸோ இந்த ரெசார்ட் இது கேட்டட் கம்யூனிட்டி, பட் ரெசார்ட்டுக்கு போகணுன்னா அந்த வழி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வே இருக்குது இங்கே. காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 feet போட்டிருக்கோங்க சுற்றி. ஸோ செக்யூர்டு காம்பவுண்டு. ஸோ அது இருக்குது. இப்போ நம்ம வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வர்றதுக்கு ஒரு என்ட்ரிங்க, இந்த என்ட்ரி இருக்குது. அது இல்லாமல் அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்ட்ரி. அது இல்லாமல் நம்ம வந்து இந்த பிளாட்டுக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட் இருக்குது, அங்கேயுமே ஒரு என்ட்ரி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆர்ச் கட்ட போகிறோம். ஸோ அங்கேயும் ஒரு ஆர்ச் கட்டிட்டோம்னா அந்த என்ட்ரி நம்ம யூஸ் பண்ணலாம். மேபி எக்ஸிட் என்ட்ரியாக வந்து ஒன் மோர் எக்ஸிட் என்ட்ரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது இருக்குது. அது இல்லாமல் அப்படி நேராக போயிடலாம். நேராக போனால் பார்க் இருக்குது. ஸோ இந்த பார்க் இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளாட் ஹைட் ஏற்றிருக்கிறோம். பிளாட் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டுற மாதிரி ஹைட் ஏற்றிருக்கிறோம். இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டலாம். ஸோ இந்த பார்க்கில் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா செட் பண்ணுறோம், அப்புறம் வாக்கிங் ட்ராக் செட் பண்ணுறோம். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவில் வந்து வரக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் இங்கே வச்சு கொடுத்துட்றோம். சுற்றி காம்பவுண்ட் வந்துடும். காம்பவுண்ட் வந்து ஃபுல்லாக விக்கெட் கேட் போட்டு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு அந்த விக்கெட் கேட்டும் வந்துடுவீங்க. இதில் அப்டா டோக்லா ப்ராப்பர்ட்டி, இந்த வில்லா பிளாட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா படப்பை, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி சொன்னோம். இது SRH 48 6 லைன் ரோடு, அதில் ரொம்ப பக்கமாக இருக்குன்னு சொன்னோம். வேற என்ன இந்த லொக்கேஷன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்கன்னு சொன்னால், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தாம்பரம் அண்ட் படப்பையை லிங்க் பண்ணுற இந்த ரோடு ஒரு பெரிய ட்ரங்க் ரோடு. இந்த ரோடு வந்து ஸ்டேட் ஹைவே தான், பட் இட் இஸ் அகைன் ஸ்டேட் ஹைவே இருந்தாலும் உங்களுக்கு வந்து 6 லைன் ரோடு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அது வந்து ரொம்ப மேஜரான அட்வான்டேஜ். ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரகடம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 7 கிலோமீட்டர் நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் ஒரகடம் போயிடலாம். யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட என்டையர் ஆட்டோமொபைல் ஹப்பும் அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் ஹப்பு அப்படின்னா இந்தியாவுடைய டெட்ராய்ட்னு சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ், எல்லாம் பெரிய பெரிய MNC. அதில் 22 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்குது. ஏரியா வந்து அப்கமிங் டெவலப்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்துட்டு பெரிப்ரல் ஹைவே ECR பூஞ்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிப்ரல் ஹைவே ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. 132 கிலோமீட்டர், விச் இஸ் அ வெரி ஃபாஸ்டஸ்ட் ரோடு, அகைன் பெரிய ரோடு. அது மட்டும் இல்லை, புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க டைட்டில் பார்க் உரகடத்தில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே உரகடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரெத் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 20 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட்டா வந்து அது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து வரவங்க போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, இல்லை வந்து நான் ரெசிடென்ஸ் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் என் ஃபேக்ட்ரியை விட்டு நான் கம்பெனியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படப்பை ஏரியா வந்து ரொம்ப செலக்டடான ஏரியா. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது, கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளட்டும் கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படப்பை அப்படின்றது லொக்கேஷன் பெரிய ஹைலைட்டுங்க. அது இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டல் ஈல்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6%. இந்த சிட்டிக்குள்ளே நீங்கள் போவீங்கன்னா வந்துட்டு ரெண்டல் ஈல்டு அப்படின்றது 3.5 to 4% தான் மேக்ஸிமம் கிடைக்கும். பட் இந்த ஏரியாவில் கமர்ஷியல் ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி 5 to 6% வந்து ரெண்டல் ஈல்டு கொடுக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஈல்டு நல்லா இருக்குது. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிமாண்ட் வந்து ஹை. ஸோ ஹை டிமாண்ட் இருக்க ஒரு இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டை ப்ரமோட் பண்ணுறோம். ஆமாம் சார், நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ நான் தேடின மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டே இருக்கு பாருங்களேன். இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ கால் பண்ணிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே எல்லா நாள்லையும் எங்களுடைய சேல்ஸ் டீம் இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணால் வரலாம். ஸோ வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மார்னிங் மேபி ஒரு 9:30 to அரௌண்ட் 5:30 வரலையும் வாங்க. ஸோ அதுக்கு மேலே வர வேண்டாம். ஏன்னா டார்க் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் எந்த அம்யூனிட்டிஸும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வெளிச்சத்தில் வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் அம்யூனிட்டிஸ்லாம் பார்க்க முடியும். ஈவன் எங்கள் நம்மகிட்ட பக்கி இருக்குது, இருந்தாலுமே ஃபுல்லாக சுற்றி வரலாம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 5.5 acres ப்ளஸ் நம்மளுடைய ரெசார்ட் ஒரு 13 acre. ஸோ இதெல்லாம் சுற்றி வரணும், கண்டிப்பாக பக்கி வேணும். ஸோ நீங்கள் வருவீங்கன்னா வெளிச்சூரில் வருவீங்கன்னா நம்மளோட சேல்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சுற்றி காமிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அகைன் இது வந்து படப்பை டவுனுக்குள்ளே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமா இல்லை வந்து ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே ஹேபிடேஷன் இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது, அதுக்குள்ளே தான் இந்த ரெசார்ட் இருக்குது. ரெசார்ட் கூடவே சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குற அத்தனை பேருக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்டில் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுத்துட்றோம். ஸோ அது ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா 12 lakh rupees. ஸோ கண்டிப்பாக வந்து என்கிட்ட கம்மியான பிளாட் தான் அவைலபிளாக இருக்குங்க. 130 பிளாட் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெம்பர்ஷிப் வெளியில் உங்களுக்கு அவைலபிள் கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிளாட் வாங்கும்போது இந்த மெம்பர்ஷிப்பை உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். பட் ஒர்த் இட் இஸ் 12 lakh rupees. ஸோ இதில் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு, நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுவீங்க, இதை பற்றி பேசலாம். ஸோ நானோ இல்லை என்னோட கொலீக்ஸ் யாரோ உங்களுக்கு வந்து ஃபோன் எடுப்பாங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.